ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவருக்கு வரும் 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆலோசனை செய்த பின்னர் நிகழ்ச்சி நிரல் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றதும் பதவியேற்பு தேதி இறுதி செய்யப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போதிய விளைச்சல் காரணமாக அரிசி விலை தற்போது கிலோவிற்கு ரூபாய் 4 வரை குறைந்த நிலையில் ஜிஎஸ்டியை நீக்கினால் விலை மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சம்பா அறுவடையில் 75%, குறுவையில் 25% நெல் உற்பத்தியாகிறது. அதன்படி தற்போது குறுவை அறுவடையில் அமோக விளைச்சல் கிடைத்திருப்பதால் அரிசி விலை கிலோவுக்கு 4 ரூபாய் வரை குறைந்திருப்பதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் சூப்பர் ஃபைன் ரகத்தில் வரக்கூடிய பாயில் அரிசி கிலோவுக்கு 4 ரூபாய் வரையும், ஃபைன் ரக அரிசி 2 ரூபாயும், மோட்டார் ரகத்தில் வரக்கூடிய அம்பை 16 உள்ளிட்ட அரிசி கிலோவுக்கு 4 ரூபாய் வரையிலும் குறைந்திருப்பதாக ஆலை உரிமையாளர் சங்கங்களின் செயலாளர் மோகன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பொட்டலமிடப்படாத அரிசிக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கும் அதே வேளையில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிராண்டட் ரக அரிசிக்கு 5% வரி விதிக்கப்படுகிறது. இந்த வரியையும் ரத்து செய்தால் அரிசி விலை மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவைப்படும் சூழலில் நடப்பாண்டிலும் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்றும் ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ஹாரி குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் நிதி அளித்துள்ளார். இங்கிலாந்திற்கு இளவரசர் ஹாரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள பிபிசி குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு 132 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வெளிப்படையாக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனுக்கு இந்த தொகை பயன்பட உள்ளது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.